நான் தான் சிறந்தவன், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், என்னை விட பெரியவரோ என்னை விட சிறந்தவரோ என்னை விட மேலானவரோ யாருமே இல்லைன்னு ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அது அவருக்கு பெருமையாக மாறுமா இல்லை அகங்காரமாக மாறுமா? பெருமைங்கிறது நான் இதை செஞ்சேன்னு நிம்மதியாக இருக்கிறது. ஆனால் அகங்காரம் என்னால் மட்டும்தான் முடியும், வேறு யாராலேயும் முடியாது அப்படின்னு கர்வப்படுறது. இதை விளக்கணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க. வாங்க மீண்டும் வீடியோவை தொடருவோம். ஒரு காலத்தில் 2 பேர் ஒரு குருவின் கீழே வில்வித்தையை கற்றுக்கிட்டு வர்றாங்க. 2 பேருக்குமே ஒரே கைவண்ணம் இருந்துச்சு, ஆனால் மனவண்ணம் வெவ்வேறாக இருந்துச்சு. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு இந்நேரம் யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சிங்களா? கெஸ் பண்ணுங்க, யாருன்னு சொல்லுங்க. ஒருத்தர் அர்ஜுனன், மற்றவர் கர்ணன். அர்ஜுனன் ஒவ்வொரு அம்பையும் விடுவிக்கும் போது இந்த வெற்றி என் திறமைக்கானது மட்டுமில்லை, குருவின் ஆசி, இறைவனின் அருள், சகோதரர்களின் நிழல், இவை எல்லாத்துக்கும் கிடைக்கிற கூட்டு முயற்சின்னு மனசுக்குள்ள சொல்வார். அவர் மனசை பாருங்க, அது ஒரு திறந்த வானம் போல இருக்கு. காற்று வந்தா அசையும், ஒளி வந்தா பிரகாசிக்கும். கர்ணனோ வில்லை ஏந்தும் போதே நான் மட்டுமே அர்ஜுனனை வெல்ல முடியும், எனக்கு இணை யாருமே இல்லை, என் தனித்திறமை மட்டுமே போதும்னு மனசுக்குள்ள சொல்வார். கர்ணனின் திறமை கூர்மையானது தான், ஆனால் கர்ணனின் மனசு ஒரு அடைபட்ட கவசம் போல இருக்கு. காற்று உள்ளே வராது, குரலும் வெளியே செல்லாது. நாட்கள் உருண்டோடின, காலம் மாறியது, பெரும் போர்க்களம் வந்தது. அந்த நான் என்ற எண்ணம் மட்டுமே கர்ணனை தனிமையாக்கியது. சரியான நேரத்தில் சரியான வழிகாட்டுதல் இருந்தும் அவன் தவறினான். திறமை இருந்தும் அவன் சுமை அவனை தடுமாற வைத்தது. ஆனால் அர்ஜுனன், அவனிடம் இருந்த பணிவு கிருஷ்ணரின் ஞானத்தை அவன்கிட்ட கொண்டு வந்துச்சு. நாம் என்ற எண்ணம், சகோதரர்களின் ஒற்றுமை பின்னணி அர்ஜுனனை பலமாக்குச்சு. வில் அவன் கையில் இருந்தாலும் வெற்றி அவன் மனசில் இருந்து பிறந்தது. நண்பர்களே, திறமை ஒருவரை உயர்த்தும், ஆனால் பணிவு தான் ஒருவரை நிலைநிறுத்தும். இதை நீங்கள் சரின்னு ஒத்துக்கிறீங்களா? இல்லைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் செஞ்சேங்கிறது பெருமை, என்னால் மட்டுமேங்கிறது அகங்காரம். வில்லின் பலம் கையில் இருக்கும், ஆனால் விதியின் நான் மனசில் தான் இருக்குது. நண்பர்களே, பகவத்கீதை சொல்லுது, அகங்காரத்தால் மயங்கின மனசு தான் நான் செய்கிறேன்னு நினைக்குமா. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? எல்லாமே இயற்கையின் இயக்கம், சூழல், உறவுகள், காலம் எல்லாம் சேர்ந்தே நடக்கிறது. அறிவியல் கூட இதை ப்ரூவ் பண்ணியிருக்கு. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, பணிவு உள்ளவங்களுக்கு தான் குறைவான ஸ்ட்ரெஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் பலம், நியூரோபிளாஸ்டிசிட்டி அதிகம் இருக்குமா, அதாவது கற்கும் திறன் கூடும். நண்பர்களே, அகங்காரங்கிறது ஒரு சுவர், அது நம்மளை அடைச்சி வச்சிடும். பெருமைங்கிறது ஒரு பாலம், நம்ம வெற்றியை பகிர்ந்து பிறரையும் உயர்த்தும். நான் இதை செஞ்சேன்னு சொல்கிறதுல தப்பு இல்லை, அதில் மகிழ்ச்சி இருக்கு. ஆனால் என்னால் மட்டும்தான் முடியும்னு நினைக்கும் போது அந்த மகிழ்ச்சியே விஷமாக மாறிடும். இதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கலைன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதனால் அகங்காரத்தை விட்டுட்டு பொறுமையோடு நடந்து போவோம், பணிவில் வளர்வோம். ஏன்னா உண்மையான வெற்றி நான் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை, நாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. அப்போது நம் மனம் தொழிரும். இந்த வீடியோ, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.